இப்படி இதன் உருவமை குலமிகு கரையோடு வடிகொடு தனதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனலுக்கு முதல் ராசியாக மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 2026 அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த ஆண்டு மார்கழி 17 நாள் பிறக்கின்றது. அதுவும் உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. அதுவும் அல்லாது சூரியனுடைய திசையில் உள்ள எண் கணித பிரகாரம் சூரிய திசையில் உள்ள உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதே போல நம்பர் 1 நம்பர் 3 மூன்றாம் எண்ணுக்குரிய குரு திசையும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க. நாங்க இப்பதான் இந்த ஆண்டனுடைய சிறப்பை மெதுவாக நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னால், இந்த குரு பயிற்சி 2026 ஆண்டு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு என்பதை விட குரு பயிற்சி ஆண்டுனோட நம்ம அதை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆண்டு 2026 ஆண்டு. அப்ப மேசராசி நேயர்களுக்கு அதிவேகமும் நற்குணங்களும் எடுத்த காலத்தை முடிப்பதில் பிடிவாத குணமும் கொண்டவர்கள். விடமாட்டீங்க, என்னைக்கு விடமாட்டீங்க. அப்படிப்பட்ட ராசி தான் உங்க ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முழு முதற் கடவுள் ஆகிய விநாயக பெருமானை வணங்குகின்ற அந்த முதல் ராசியை அஸ்வதி. அதற்கு மட்டுமல்ல, சரஸ்வதிக்கு உகந்தது அஸ்வதி. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை வணங்கி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்கட்டும். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு புதிய தொழில் மிக கவனம். ஏன்னா குரு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12 விரயத்தில் இருக்கிறார் சனீஸ்வரர். அடுத்து 10 ராகு இருக்கிறார், 11 ராகு இருக்கிறார். சனி ராகு குரு தான் இந்த ஆண்டுக்கு. அப்ப ரியல் எஸ்டேட்னாலும் சரி, ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி பொறியியல் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி துப்புரவு தொழில் சம்பந்தப்பட்டது, ஐஏஎஸ் சம்பந்தப்பட்டது, ஐபிஎஸ் சம்பந்தப்பட்டது, மருத்துவம் சம்பந்தப்பட்டது, அனைத்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு உரியது. அனைத்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு உரியது. இதை மறந்துடாதீங்க தயவு செய்து. ஆனா என்ன செய்யணும்? மிக கவனமாக இருக்க வேண்டும். முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா? முதல் சுற்று சனி ராகு அந்த கோஆர்டினேஷன், அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்கக்கூடாது. சனி ராகு கேதுக்கு சம்பந்தமாக சந்திரன் இருக்கக்கூடாது. ஸோ சந்திர திசையில அந்த மாதிரி புத்திகள், அந்த மாதிரி அந்தரங்கள் வரும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். மனசு போட்டு குழப்பிடுவீங்க. இது எச்சரிக்கை. கண்டிப்பாக மேற்கண்ட தொழில நல்லா செஞ்சுவாங்க. அரசியல், திருமணம், 7:30 திருமணம் கண்டிப்பாக டெஃபினட்டா ப்ராமிஸா கன்ஃபார்மா நடக்கும். திருமணம், வைபவம், மங்கள காரியங்கள் இதை செய்யுங்க. தேவையில்லாத பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி உறவு, ரொம்ப குழந்தைகள், அதனால குழந்தைகளுக்கு பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மற்ற நண்பர்கள் பிரச்சனை, எல்லாத்தையும் எச்சரிக்கையோடு இருந்து இந்த ஆண்டை நீங்க கொஞ்சம் செலவிடணும். அப்பதான் தாக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக பிற்பகுதி ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்பத்தானே 7:30, இப்பத்தானே உங்களுக்கு வருது. ஜென்மத்துல பார்த்தானே 1 வருஷம் முடிய போகுதுன்னா 1.5 வருஷம் அங்கிட்டு பாதசனி. புதிய தொழில், போக்குவரத்துல கவனம், குழந்தைகள்ல ரொம்ப கவனம். பள்ளிக்கூடத்தை அனுப்பினாலும் சரி, வேலைக்கு அனுப்பினாலும் சரி, நல்லது கெட்டதுக்கு எங்க போனாலும் சரி, டிராவல்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல, கலியுகத்துல டிராவல்ஸ் ரொம்ப முக்கியம். இப்படிலாம் இருந்து வந்தா இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். கண்ட்ரோல் இருக்கணும் உங்ககிட்ட. கண்ட்ரோல் மட்டும் இருந்தா போதும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப விநாயக பெருமான் வழிபாடு, அஸ்வினி பரணி அம்பாள் வழிபாடு, ஒரு முறை திருவலங்காடு இல்ல துர்க வழிபாடு, திருவலங்காடு, காளி வழிபாடு, பரணி நட்சத்திரம், கார்த்திகை, அண்ணாமலை பிரதர்சனம் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது அங்க பிரதர்சனமா இல்ல நடைப்பிரதர்சனமா
எந்த சுற்றுதலும் சரி பிரதர்சனம் மட்டும் செய்யுங்க, வெற்றி உங்க பக்கம். அதாவது நஷ்டம் குறையும், நல்லது கிடைக்குதோ இல்லையோ கெட்டது குறையும், அதுல மாற்று கருத்துல. உங்க ஜனஜாத்தை எடுத்துக்கணும், உங்க ஜாதத்துல எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த வழிபாடு பண்ணா நிச்சயமாக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும். கலவையோடு இருக்கும், நல்லது கெட்டதோடு சேர்ந்து இருக்கும், சேர்ந்து இழுக்கும் இழுக்கும் இழுக்கும். உங்களுக்கு பெர்சன்டேஜ் மேஷத்துக்கு 45%,